ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பேச போறிய சொல்லுங்க. ஆனந்தி, மகேஷ் சார் நம்மள தேனிலவு போக சொல்றதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு. இந்தாருங்க, நீங்க இத பத்தி பேசதே கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சதே நான் நீங்க கூப்பிட்டதுவே வரமாட்டேன்னு சொன்னேன். இதுன்னா பேச வேணாம், நான் போறேன். ஆனந்தி, தயவு செஞ்சு கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? 5 நிமிஷம், அதுக்கு மேல நீ என்ன முடிவு எடுக்கிறியோ எடு. சொல்லுங்க. இது நீ, நான், முத்து, ஜெயந்தி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, கோகிலாவும் சரவணனும் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ இப்ப கீழே பேசின எல்லா வார்த்தையும் ரொம்ப நியாயமானதுதான். நீயும் நானும் தேனிலவு போறதுக்கான மனநிலையிலே இல்ல. கோயில நம்ம பேசின விஷயங்கள் தான் முக்கியம். உன் விருப்பமே இல்லாம நடந்த கல்யாணத்துக்கு தேனிலவை எவ்வளவு பெரிய ஆபத்தான்னு எனக்கு தெரியுது. ஆனா முத்துவும் ஜெயந்தியும் அப்படி இல்ல. அவங்க நம்ம கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு கல்யாணம் என்னைக்காவது நடந்துராதா, நாம சேர்ந்துட மாட்டோமான்னு ஏங்கி இருக்காங்க. அது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பெருசா காட்டிக்காம வாழ்ந்து இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. முத்துவாவது மனசு விட்டு என்ன கட்டிக்க ஜெயந்தின்னு கேட்டிருக்கா. ஆனா ஜெயந்தி அதை கூட கேட்காம குடும்ப சூழ்நிலைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தன் காதல விட்டு கொடுத்து வாழ்ந்து இன்னைக்கு முத்துவோட சேர்ந்திருக்கா. என்னைக்காவது நாம அவங்களுக்காக அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஜெயந்தி ஆசைப்பட்டு கேட்டு பார்த்திருக்கியா? இன்னைக்கு மறைமுகமா கேட்டது வருஷ கணக்கா அவ மனசுல புதைச்சு வச்சிருக்கிற சின்ன சின்ன ஆசைய. அதுவும் அவங்க சந்தோஷத்தையும் தாண்டி அதுல நாமளும் பங்கெடுத்துக்கணும்னு நினைச்சு கேட்கிறா. ஆனா நீ வரலன்னு சொன்னதும் எனக்கு தேனிலவு போறதுல எந்த விருப்பமும் இல்லைன்னு நம்மள மனசுல வச்சுக்கிட்டு பட்டுன்னு சொன்ன பாத்தியா? அது நீ ஜெயந்தி முத்து சந்தோஷத்தை மட்டும் தடுக்கிறது இல்ல, கோகிலா சரவணனோட சந்தோஷத்தையும் தடுக்கிற மாதிரிதான். என்ன பாக்குற? ஜெயந்தி தான் கோகிலா, கோகிலா தான் ஜெயந்தி. ஜெயந்தி மாதிரியே குடும்ப கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணிக்காம அந்த வயசுக்கான ஆசைகளை புதைச்சு வச்சுக்கிட்டு குடும்பத்துல யாருக்கிட்டையாவது சொன்னா அவங்களோட இயலாமையை நினைச்சு வேதனைப்பட்டுருவாங்களோன்னு உள்ளுக்குள்ளேயே போட்டு எல்லா உணர்வையும் புதைச்சு என்னைக்கு கல்யாணம் நடக்கணும்னு விதி இருக்கோ அன்னைக்கு நடக்கட்டும்னு ஒரு மனநிலைக்கு வந்து அப்புறம் கல்யாணம்னு ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இல்லைங்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம்தான் சரவணனுக்கும் கோகிலாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல உங்க அக்காவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் குடும்ப சூழ்நிலை உன்னோட சூழ்நிலை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கோகிலா கூட தான் வாழ்வேன்னு ஊரை விட்டு வந்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன், கோகிலாவுக்கு ஒரு நல்ல புருஷன் சரவணன். இப்படி உணர்ச்சிகளை நமக்காக உனக்காக கட்டுப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்க 2 பேருக்கும் தேன் நிலவுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு ஆனந்தி. நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையால அவங்க சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. இந்த தேன் நிலவை ஒரு சந்தர்ப்பமா வச்சுக்கிட்டு கோகிலாவையும் சரவணனையும் நம்ம சேர்த்து வைக்கணும். அதுக்கு நாம ஏற்காடு போய் தான் ஆகணும். நம்ம 4 பேருக்கும் எல்லா ஏற்பாட்டையும் செய்யற மாதிரி சரவணனுக்கும் கோகிலாவுக்கும் மகேஷ் சார் எல்லா ஏற்பாட்டையும் செய்வாரு. நீ சமாதானம் மட்டும் சொல்லு. நான் யார் உணர்வையும் மதிக்காதவ இல்ல. ஜெயந்தி அக்காவுக்கும் கோகில் அக்காவுக்கும் மனசுக்குள்ள அம்புட்டு ஆசை இருக்குதுன்னு எனக்கும் தெரியும். அவங்க கிட்ட எனக்காக உங்க சந்தோஷத்தை தொலைச்சிடாதேன்னு பேசி புரிய வச்சு தேன் நிலவுக்கு அனுப்பி வைக்கதே முடியுமே தவிர நான் கூட போய் தேன் நிலவை கொண்டாடுற மனநிலைக்கு வர முடியாது. நம்ம 2 பேரும் சும்மா பேருக்கு தேன் நிலவுக்கு போவோம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புரிதலுக்கான புது தொடக்கம்னு நினைச்சுக்குவோம்.